இன்று அதிதிகள் பக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தரை தான் நாங்க நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இலங்கையினுடைய பரதநாட்டிய துறையிலே பல்வேறுபட்ட பணிகளை செய்திருக்கக்கூடிய ஒருத்தங்க. ரொம்ப நாளா இவங்களை தேடி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தேடி தேடி, ஆனா இன்றைக்கு தான் அவங்களுக்கான நாள் அப்படின்றது அமைஞ்சிருக்கிறது. பரதநாட்டியத்துல பாத்தீங்கன்னா கூத்தையும் பரதத்தையும் அழகாக ஒன்றமைத்து ஒரு மேடையில அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மாணவர்கள் அரங்கேற்றம் செய்யும் பொழுது அந்த அரங்கேற்றம் ஒரு கருப்பொருளை கொண்டதாக நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு எல்லோருக்குமே பரிச்சயமான பெயராகவும் தன்னை தனித்துவமாக அடையாளப்படுத்தி இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பரதநாட்டிய கலைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் பிடித்த ஒருத்தங்களாக மாறி போயிருக்கக்கூடிய ஒருத்தங்க உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்களினுடைய சங்கத்தின் அமைப்பாளராகவும் அபிநய கஷேத்ரா கலைக்கூடத்தினுடைய இயக்குனராகவும் இருக்கக்கூடிய கலாசூரி திவ்யா சுஜன் அவர்கள். வணக்கம். உங்களுக்கும் ஆதவன் நேயர்கள் அனைவருக்கும் தமிழே வணக்கம் என என் இனிய வணக்கம். பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களோட கலைக்கூடத்துக்கே 20 வயசு ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு இந்த துறையில அப்படியே பயணிச்சுட்டே இருக்கிறீங்க. சின்ன வயசுல எப்பவுமே சொல்லுவாங்க, நமக்கு எந்த துறை விருப்பமாக இருக்கிறதோ அந்த துறை நம்மளை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் பரதநாட்டியம் உங்களுக்கு அமைஞ்சதா? நிச்சயமாக நான் நினைக்கிறேன், எனக்கு முதல் முறையாக அம்மா சொல்லுவா, எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. ஒரு 2-3 வயது இருக்கும் பொழுது ஒரு நாட்டிய கச்சேரி பார்த்துட்டு வந்து வீட்டில் ஆடிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த நாட்டியத்துக்கான பயணம் வந்து தன்னாலேயே அது படைப்பு அருளிக்கொண்டே இருக்கிறது, பேரருளாக இருக்கிறது. ஆமா, அந்த அந்த அருள் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைச்சு போயிருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுமே கூட இன்றைக்கு இந்த 20 வருடம் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் இந்த நவீன தொழில்நுட்ப AI காலம், இன்னைக்கு 2K ஜென்சி அப்படின்னு சொல்லி நிறைய பரம்பரைகள் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளினுடைய காலத்திலையும் பரதத்துக்கான ஒரு இடம் அப்படின்றது எப்பவுமே நிச்சயமா நிலைச்சு நிக்குது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம உங்களோட கலைக்கூடத்துக்கு 20 ஆண்டுகள், அதற்கும் வாழ்த்துக்கள். இந்த கலைக்கூடத்தினுடைய ஆரம்பம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த கலைக்கூடத்தினுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள். மிக்க ரத்தன சுருக்கமாக சொல்ல முயல்கிறேன். இந்த கலைக்கூடத்தை அபிநய கஷேத்ராவை பொறுத்த வரைக்கும் 2006ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்தோம். எனது உயர்தரம், நான் கணித பிரிவில் கல்வி கற்றதுக்கு பிறகு உடனடியாக எனது பெருவேற்றுக்கு கூட நான் காத்திருக்கவில்லை. உடனடியாகவே நான் சென்னை சென்று விட்டேன். பேராசிரியர் மதிப்புக்குரிய CV சந்திரசேகர் ஐயாவின் ஒரு பெருவரமாக அவர் எனக்கு கிடைக்க பெற்றார். உங்களினுடைய குருநாதர். இப்போ இந்த குருநாதர் என்பது எனக்கு அம்மா தான் சொன்னவா, இவங்கள்ட்ட கற்றுக்கலாம் என்று சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் தான் தெரியும், அவர் உடனடியாக அப்படி மாணவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார் என்றதும் தெரிந்தது. ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் அதனை கருதினேன். அவரிடமிருந்து துளி துளியாக பெற்ற அத்தனை விடயங்களும், இப்போ குருநாதர் 20 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு நாள் ஒரு நிமிஷம் சொன்ன, ஒரு கணம் சொன்ன விடயம் கூட இன்று வரைக்கும் மனதில் நிலைத்திருக்கிறது. அந்த அவ்வளவு வெள்ளம் என அவர் கொடுத்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது போய் சேரணும். எனக்கு மட்டும் கிடைத்திருக்கே, எல்லாருக்கும் போய் சேரணும் என்ற ஒரு அடிப்படை காரணத்தில் தான் அபிநய கஷேத்ராவை ஆரம்பித்தது. ஏன்னா நான் அபிநய கஷேத்ரா ஆரம்பித்து ஒரு கொஞ்ச காலத்திலேயே என்னோட பேசிக் டிகிரி ஃபர்ஸ்ட்டாக எனக்கு சீமா. அப்போ என்னோட கற்கை நெறிக்குள்ளேயும் நான் அப்போ போயிட்டேனே, 20 வயது அந்த காலத்தில். ஆனால் மிக மிக அடிப்படையான விஷயம் வந்து என் குருநாதரிடம் நான் பெற்றுக்கொண்டு அந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் என்றதான் அடிப்படையாக இருந்தது. அதுக்கு பிறகு சின்ன வயசில் எங்களுக்கு மிக சிறு வயதிலிருந்தே நாங்கள் மயூரபதி கோவிலோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்த நாங்கள். அதனால் அந்த இடத்துல நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்து, அந்த இடத்தை சுற்றி இருக்கிறவர்களிடம் நிறைய நாங்கள் பார்த்து, கலை மூலமாக நாங்கள் அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக சிறு வயதிலிருந்தே உணர்ந்ததுனால இது ஒரு ஆரம்பத்தில் ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் மாதிரி இலவசமான ஒரு கற்கை நெறியாகத்தான் இதனை ஆரம்பித்தோம். 30 மாணவர்களுக்கு மயூரபதி கோவிலில் வைத்து தான் முதல்ல ஆரம்பித்தது. அதற்கு பிறகு நாங்கள் சரஸ்வதி மண்டபத்தில் எங்களோட வகுப்புகளை இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்தது எல்லாமே அந்த மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான கல்வி நெறியையும் கொடுக்க வேண்டும். கலைக்கல்வியோடு எங்களோட வீட்டில் குருகுலமாக இருந்து கற்றுக்கொண்டவர்கள் நிறைய, தொடர்ந்து அவர்கள் ஒரு உயர்தரம் வரைக்குமாவது நாங்கள் அவர்களை ஒப்பேற்ற வேண்டும், ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை காரணத்துக்கு தான் அபிநய கஷேத்ரா ஆரம்பமாகி இருந்தது. அதற்கு பிறகு அதனோட வளர்ச்சி யாவரும் அறிந்தது. ஆமா, இன்றைக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு கலைக்கூடம் அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட கலைக்கூடம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நிறைய பேர் பரதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து தானாகவே வரக்கூடியவங்க. இப்போ உங்களினுடைய பரதம் வந்து 3 வயசுல நீங்க விரும்பின ஒரு விஷயம், அதாவது ஒரு அரங்கேற்றம் பார்த்து நீங்க ஆட ஆரம்பிச்சு தானாகவே இயல்பட ஆரம்பிச்சு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியில வந்து நிக்குது.
ஆனா இந்த கூத்தையும் பரதத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அழகான ஒரு நிகழ்வு, அது நேரடியாக மேடையில பார்க்கக்கூடியதாக இருந்தது. அற்புதமான ஒரு அது அப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையா இருக்குது இல்ல அப்படின்ற மாதிரி. பேராசானை கண்ட போது நான் அவர்கிட்டயும் சொல்லி கண் கலங்கின ஒரு விஷயம். இப்படி ஒண்ணு பார்த்தது கிடையாது, இது புதுசா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயுமே பேசின ஒரு விஷயம். அதுக்கு பிறகு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு, உங்ககிட்டயுமே பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த ஒரு மேடை நிகழ்ச்சி அது எப்படி சாத்தியம்? மிக்க சந்தோஷம் இந்த கேள்வியை நீங்கள் முன்வைத்ததற்கு சாந்தி. இது போய் சேர்ந்திருக்கின்றது அது ஒரு பெரிய விஷயம். முதல் முறையாக பேராசிரியர் மௌனகுரு ஐயா அவர்கள் அவரது ஒரு கேம்பிங் மாதிரி, ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல கலைஞர்களை வைத்து கொழும்பில் அமைத்திருந்தார். இலங்கையில் அகில இலங்கை ரீதியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 20 கலைஞர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் ஒரு 3 மணி நேரம் எங்களோடு செலவிட முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா, பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று அழைத்தது தான் ஒரு முதல் அழைப்பு. அங்கு நான் போனதுக்கு பிறகு நான் அப்போ உடனே ஒரு ஜதி சொல்லுங்களேன், அவங்ககிட்ட இருக்கு தாளக்கட்டுன்னு சொல்வார்கள், தாளக்கட்டுன்னு சொல்லுங்களேன் என்று கேட்கும் பொழுது அதில் அத்தனை விஷயங்கள் இருந்தது. அதை அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அந்த தாளக்கட்டுகளில் எங்களுக்கு பரத ஜதியில் நாங்கள் செய்கிற போலேயே ஒரு 3 காலமாக ஒரு 3 காலம், அல்லாட்டி காலம் ஏற்றல் என்று அதை சொல்லலாம். 3 காலம் என்றதை விட காலம் ஏற்றல் என்று கூட சொல்லலாம். ஒரு கதி பேதம் வேற வேற, ஒரு திஸ்ரகதி சதுஷகதி என்ற மாதிரி ஒரு கதி பேதங்கள் எல்லாம் இருந்ததா, இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொன்னேன். அதுக்கு பிறகு நாங்கள் அதை எழுதி முழுமையாக அவர்களுக்கு காட்டினோம். அப்போ அவர்களுக்கு ஒரு பிரமிப்பு கிடைத்தது, வியப்பு கிடைத்தது. அந்த ஒரு கணம், அந்த ஒரு நொடிதான். எல்லாமே ஒரு கணம் பொழுதில் நகழ வேண்டிய விஷயங்கள் தானே. அதனால அந்த ஒரு கணம் தான் நான் சிந்தித்தேன், ஓகே எங்களோட நாட்டில் இருக்கிற இந்த கூத்துக்கலையை புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவர்களுக்கும் இனி வருகின்ற எதிர்காலத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. ஒரு கேப் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கேப் இருக்குது. என்ன ஒரு பெரிய ஒரு கேப் வேண்டாம். இப்போ எங்களுக்கு அதை ஒரு கரெக்டான ஒரு நோட்டேட் பண்ணி நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு பேராசான் இருந்து எங்களுக்கு சொல்லி தந்தாலே ஒழிய இல்லைன்னா நாங்கள் ஒரு நூலை பார்த்துட்டு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை கைவசத்தில். அப்போ அதை நாங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாளைக்கு ஒருத்தர் அந்த நூலை பார்த்தாலும் அவங்களாகவே முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் எதையோ விட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு சில விஷயங்கள் சிட்டைப்படுத்தி மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது நான் இல்லம் வரும் பொழுது. அன்றைக்கு தான் நாங்கள் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் என்றதே ஒரு ஆரம்பமாக வந்தது. அது தொடர்ந்து இன்று என்னோட முனைவர் பட்ட ஆய்வு கூட அதில் செய்ய வேண்டிய ஒரு அளவுக்கு வந்திருக்கிறது. ஆமா, இதனுடைய இப்ப இது ரொம்ப இலகுவாக நீங்க சொன்னாலும் சவாலான ஒரு விஷயம் தான். நிச்சயமான ஒரு சவாலான விஷயம். ஏன்னா கூத்து அப்படின்றது அதுக்குன்னு சொல்லி தனியான ஒரு வடிவமைப்பு இருக்கிறது. பரதம்னு சொல்லும் பொழுது அதற்கான ஒரு தனியான ஒரு வடிவமைப்பு இருக்கிறது. அது ரெண்டையுமே ஒன்றாக்கும் பொழுது வரக்கூடிய சவால்கள் இல்ல. உண்மைக்குமே இப்ப கூத்துல இருக்கிற விஷயங்களை நாங்க மாற்றில்ல. கூத்த மாற்றுறதுன்றது கருத்தல்ல. அதுல இருக்கிற தனித்துவம் எப்பயுமே தான் இருக்கும். இப்ப நாங்கள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷமாக எனது ஆரம்ப காலத்துல இருந்தே பரத நடனத்தோட இந்த கண்டிய நடனங்களை இணைத்து நடனமாடிய அனுபவங்களோ அல்லது ஸ்ரீ கலையகத்தில் வேலை செய்யும் பொழுது இருந்த அனுபவங்கள், ஏற்கனவே நான் பரதம் கதக், பரதம் கண்டியன், பரதம் மோகினியாட்டம், குச்சிப்புடி, கண்டியன் 5 நடன வகைகள் இப்படி எல்லாமே ஒரு பரிசோதனைகளாக நிறைய முயற்சிகள் செய்திருக்கிறார். இப்போ இந்த ஒரு புரிதலும் அடிப்படையாக பணியாற்றிய அந்த அனுபவமும் தான் இதையும் நாங்கள் எங்க இணைக்கணும், எப்படி இணைக்கணும் என்ற ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வந்தது. இப்ப எங்களோட முயற்சிகள் ரெண்டும் ஒன்றெண்டு காட்டுவதில்லை. என்னைக்குமே அது காட்ட போறது அப்படி இல்லை. எந்த ஒரு கலைகளுக்கும் அதுக்கான தனித்துவம் இருக்கு. அதை நாங்கள் காட்டுவதற்கு முயற்சிப்பதும் அல்ல. ஆனால் இது ரெண்டுக்குள்ளேயுமே ஒரு ஒற்றுமையும் இருக்கு. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நியதியும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாமே தனித்தனியாவும் இருக்கு, எல்லாம் சேர்ந்தும் இருக்கு. ரொம்ப அழகா நீங்க அது சொல்லியிருந்தீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட எண்ணங்கள் சிறப்பானதாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளியீடுகள், புத்தக வெளியீடுகளும் ஒரு 20 புத்தகங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் வெளியீடுகள் நடந்திருந்தது. அதுவும் பரதம் சம்பந்தமான புத்தகங்களாகவே அது இருந்தது. அந்த இடத்துலயுமே பேராசான் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார் அப்படின்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வெளியீடுகள் என்பதை விட ஏலவே இருக்கின்ற நூல்கள், பழமையான நூல்கள், மிக முக்கியமான 20 நூல்களை எடுத்து அதை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன் செய்ய வேணும்? இல்லை, நூல்கள் நிச்சயமாக கற்க வேணும். நூல்கள் தான் எங்களுக்கு எப்பவுமே இப்போ உதாரணமாக எங்களை கலை என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது நாட்டியம் என்று பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அடிப்படையாக நாங்கள் கற்றுக்கொள்கிறது உண்டு. அதை விட இந்த தாளம் சார்ந்த விஷயம், அபிநயம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு படைப்பு, ஒரு தயாரிப்பு, இல்லை நெறியாழ்கை கூட, அதாவது கொரியோகிராஃபி, ஒரு அமைப்பு செய்யும் பொழுது அது நிச்சயம் தனித்துவமானது. நம்ம
நினைக்கலாம் எல்லாமே உண்டு. ஆனா அப்படி இல்லை. நாங்கள் ஒரு கம்போசிங், ஒரு மியூசிக் கம்போசிங்ன்றது அது ஒரு தனித்துவமான ஆர்ட் தான், ஒரு தனியான கலை தான். அதே மாதிரி ஒரு நாட்டியத்துக்கான வடிவமைப்பு நெறியாழ்கைன்றது ஒரு தனித்துவமான கலை தான். இந்த மாதிரி நெறியாழ்கைகள் செய்யும் பொழுது எங்களுக்கு கற்பனை விஸ்தாரம் நூல்களின் ஊடாக கிடைக்கக்கூடும். நாங்கள் இத்தனை நூல்கள் இது திடீரென்று ஒரு பாட்டு நாங்கள் செய்யணும், அதுக்கான நூல்களை தேடணும் என்றது இல்லை, அப்படி உடனே வராது. அந்த கற்பனைன்றது உள்ளூர கிடைக்க வேணும், ஊறி போய் இருக்க வேணும். மனத்தூரி இருக்கும் கற்பனைகளுக்கு வித்தாக இருக்கிறது நூல்கள். அது எந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்பது எங்களுக்கு அவசியம் இல்லை. எத்தனை வருடங்களானாலும் எங்கோ தொட்டு சென்ற ஒரு விடயம் இன்னைக்கு நாங்கள் செய்கின்ற அந்த நெறியாள்களிலும் வரும். உதாரணமாக இந்த சங்க பாடல்களோ இல்லாட்டி தமிழ் இலக்கியத்துல கொட்டி கொட்டி இருக்கின்ற அந்த அழகு, அது ஒரு இசை, அது மாபெரும் இசை. இந்த சங்க பாடல்கள்ல இருக்கிற அந்த அது எங்களை ஒரு அகம் சார்ந்த பாடல்கள் பார்த்தா கந்தர்வ உலகத்துக்கு கொண்டு போயிடும். புறம் சார்ந்ததுக்குள்ள இருக்கிற மனித விழுமியங்கள் அத்தனை தூரம் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நாங்கள் உடனே படிக்க முடியாது. அது அப்பப்ப நாங்கள் நூல்களை கற்றுக்கொள்வதனால தான் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க பேசும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது பரிசோதனைகள் நிறைய செய்றீங்க. இப்போ இதை இப்படி செய்தால் என்ன ஆகும், இது இப்படி செய்யாமல் இப்படி செய்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தேடல் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த தேடலுக்கான முடிவு கிடைத்திருக்கிறதா, இல்லைன்னா இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறீங்க? தேடலுக்கு எதுக்கு முடிவு வேணும்? முடிவை நோக்கினது என்றது தேடல் இல்லை. ஆனா ஒவ்வொரு புள்ளிலையும் எங்கள் பயணங்கள் எல்லாமே இனித்து கொண்டிருக்க வேணும். இதுதான் முதல் விஷயம். இந்த பயணம் நம்ம ஒவ்வொரு அடி ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் ஒரு முயற்சி செய்யும் பொழுதும் இது எங்களுக்கு மனசூறி கிடைக்கிற விஷயம் தானே, யாரோ சொல்லி நம்ம பண்றது இல்லை இல்லையா? அப்ப எங்களுக்கான அந்த பயணம் இனிக்க வேணும். அதுல பல நினைவுகள் கொட்டி கொட்டி கிடக்க வேண்டும். எங்களுக்கு சூழ்ந்தோறும் இதுக்காக பணியாற்றுபவர்களும் எங்களோடு இருக்கிறவர்களும் அன்பு கலந்து இருக்க வேண்டும். அது எங்களுக்கு அடிப்படையான விஷயம். இப்படிதான் எங்களோட எல்லா முயற்சிகளும் இருக்கு. அப்ப இந்த தேடல் தொடர்ந்துட்டே தான் இருக்க போகுது. அது சரி, மகிழ்ச்சி. இப்போ நிறைய மாணவர்கள் உங்ககிட்ட படிச்சு வெளியில வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மேடையேற்றங்கள், அரங்கேற்றங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கருப்பொருளை அந்த அரங்கேற்றம் கொண்டிருக்கும். ஏற்கனவே நான் அறிமுகத்துல சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரியான ஒரு கருப்பொருளை ஒரு அரங்கேற்றத்துக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு எப்போ உங்களுக்கு அந்த சிந்தனை தோன்றுது? முதலாவது அரங்கேற்றம் நாங்கள் 2010ஆம் ஆண்டு செய்திருந்தோம். அப்போ எனக்கு மிகச்சிறிய வயது, எனக்கு 24 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாணவர், அந்த ஃபர்ஸ்ட் முதல் பண்ணின அந்த மாணவியிட்ட இருந்தே மார்க்க வடிவமைப்புல எனக்கு ரொம்ப ஆழமான சிந்தனை இருக்கிறது. ஒரு மார்க்கம் ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்படுற டைம், அந்த காலம் என்றது கால பெரும் லீலை. அந்த காலம் என்றது அத்தனை தூரம் நாங்கள் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த நிமிஷத்துக்குள்ள, அந்த அளவுக்குள்ள அந்த மாணவியோட மொழி திறமையும் தெரிய வேணும், தனித்துவமாகவும் இருக்கணும். ஒரு அரங்கேற்றம் இன்னொரு அரங்கேற்றம் மாதிரி இருக்க போறதே இல்லை. இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு 20வது அரங்கேற்றம் நடக்க போகுது. 20வது ஆண்டுல 20 அரங்கேற்றங்களும் பார்த்தா ஒவ்வொன்றுமே தனித்துவம் தான். ஒரு அரங்கேற்றம் மாதிரி இன்னொன்று இருக்க போறதும் கிடையாது. அப்ப அது ஏன்னா ஒரு மாணவர்களுக்குமான உளம் சார்ந்த உடல் சார்ந்த விடயங்கள் வேறுபட்டவையாகத்தான் இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களோட மார்க்கங்களுமே நாங்கள் பாடல்கள் தெரிவு கூட இருப்பது உண்டு. இப்போ உதாரணமாக சொல்லப்போனா, இப்போ நாங்கள் சும்மா பேசும்போது கேட்போம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், இங்கே என்ன வர போறீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட், அப்போ எனக்கு ஸ்பேஸ் போகணும் இப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நாங்கள் பாரதியோட வெளி சார்ந்த விடயங்கள், ஒரு ஸ்பேஸ் பற்றின விஷயங்களை எடுத்து நாங்க நாட்டியத்துல பண்ணியிருந்தோம் அரங்கேற்றத்துக்கு. ஆமா, இப்ப இது பாரதியாரினுடைய கவிதைகளையுமே கூட உங்களோட அரங்கேற்றங்களை கொண்டு வந்து நிறைய கொண்டு வந்தாச்சு. இந்த கருப்பொருளோட கூடிய மார்க்கம் என்று முழுமையாக ஒரு படைப்பாக வந்தது ஞாலவெளியிலே ராஜ்குமார் பாரதி ஐயாவின் முழு இசையில் வரும் பொழுது. அது பாரதி மார்க்கம். அது பாரதியாரோட பிறந்த நாள் அன்றைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு சமர்ப்பணமாக அரங்கேற்றியது. இந்த மாதிரி பாரதியோட பாடல்கள் பார்த்தா வெறும் பாடல்களா இருக்காது. ஆனா சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த காலத்துக்கு போய் சேரேன்னா நம்ம கடமையா இருக்கு, தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அது நாங்க செய்யணுமாண்டா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் என்றது எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது, எங்களை ஒரு நல்ல மனிதன் ஆக்குகிறது. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சங்க பாடல்களோ, ஏன் சும்மா ஒரு திருக்குறள் பாருங்களேன், போதுமே A to Z அதுலேயே இருக்கு, நம்ம என்ன பண்ணணுமேண்டு. அதே மாதிரி இன்னும் இலகுவாக்கி எவ்வளவுக்கு தூரம் நாங்கள் இறங்கி இலகுவாக்கி ஆழமான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்க்க வேண்டியிருக்கு இப்போ ஜென்சிக்கு.
நீங்க சொன்ன மாதிரி. ஆமா. ஆனா இந்த தமிழ் ரொம்ப தேவைப்படுது எங்களை ஒரு நல்ல மனிதத்தோட வாழ வைக்கிறதுக்கு, அன்பு மரமும் சார்ந்து வாழ வைக்கிறதுக்கு. அதுக்கு இந்த பாரதி வந்து அவர் ஒரு 360 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் அவர் வந்து ஒரு அடிப்படையா ஆனா நம்ம பார்த்தாலே எங்களுக்கு அது வந்து அதை எடுத்து நாங்கள் வாழ்வின் நெறியில கொண்டு வந்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு பிறகு நாங்க மேல பார்க்கலாம். சும்மா ஒரு அடிப்படையா பாருங்களேன். ஒரு எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்றதே ஒரு அடிப்படையா நாங்க பார்த்தாலே அது எங்களுக்கு போய் சேர்ந்துதுன்னா அதை நாங்க வாழ்க்கை நெறியில கொண்டு வரோம்னா எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா. இப்ப அதுக்கு பிறகு அடுத்த லேயரா நாங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, இங்க பரம்பொருள் வணக்கத்துல ஆத்திச்சூடியில எப்படி எல்லா கடவுளும் ஒண்ணும் பரம்பொருள் ஒன்றே என்று சொன்னாரோ, வசன கவியில கொண்டு வந்து சிவன் ஒரு வேடன், சக்தி ஒரு இந்த என்ன அப்படி எல்லாத்தையும் இணைக்கிறாரோ ஒரு பரம்பொருள் என்றது அதுக்கு பிறகு அடுத்தடுத்த லேயர்ல நாங்க கொண்டு வரலாம், புரிதலுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனா அடிப்படையா நாங்க பார்த்தாலே எங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா? இந்த மாற்றம் வந்து நாங்க நாட்டியத்துல ஒரு பாடலாக மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தமிழும் இசை கலந்த தமிழ் என்பதனால, அதுவும் அவங்க விரும்பின நாட்டியத்தின் மூலமாக ஒரு ஊடகமாக போறதுனால கொஞ்சமாவது அவங்க மனங்களை தொட்டு செல்லும் இல்லையா? அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தானே. ஒரு சிறிய மாற்றம் கூட பெரு வெள்ளமாக மாறும் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க அந்த ஜென்சி பத்தி பேசியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து எல்லாவற்றையுமே இலகுவாக தெரிஞ்சு கொள்ள வேணும். அதே மாதிரி சமூக பரப்பலையுமே நம்ம வந்து பிரபலமா இருக்க வேணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இன்றைக்கு இருக்கிறது. இப்போ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாவற்றையுமே ரொம்ப சுருக்கமாகத்தான் அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. இப்போ நீங்க இப்போ வந்து நிறைய இப்போ இருக்கக்கூடிய குட்டி பசங்க கூட உங்ககிட்ட பரதம் கத்துக்கிறதுக்காக வராங்க. இந்த மாணவர்களை நீங்க எப்படி வழிகாட்டுறீங்க? ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் நிச்சயமாக தேவை. கொஞ்சம் தவறினாலும் அவங்களோட பாதை வந்து அப்படியே மாறி போயிடும். அவங்களை நீங்க எப்படி சரியா கைட் பண்றீங்க? நாங்க 20 வருஷத்துக்கு முன்னால கத்து கொடுத்த மாதிரி இப்ப இல்ல. ஆனா அது வந்து மாற்றம் என்பது அது தேவைக்கேற்ற காலத்துக்கேற்ற ஒரு மாற்றம். இந்த உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி நாங்க கத்து கொடுக்குறோம் என்னன்றது. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒன்றும் புரியாது. இலகு என்றதை விட எங்கள்கிட்ட இப்போ அரங்கேற்றம் செய்யற மாணவர்களோ, குறிப்பாக அரங்கேற்றம் பண்றவர்கள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு நாங்கள் ஒரு சின்சியராக வெறித்தனமாக டான்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு யாராவது சரண்டர் பண்ணினாலோ அவங்களுக்கு கொடுக்க போகிற வேலை பயங்கரமாக தான் இருக்க போகுது. அது வந்து இலகுவா இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு ஆண்டாள் பற்றின ஒரு பாடல் செய்தாலோ சரியா, இல்லை ஒரு பாஞ்சாலி சபதத்தில் ஒரு பாஞ்சாலி செய்தாலோ அவங்க முழு பாஞ்சாலி சபதமும் படிக்கணும். ஆண்டாள் பற்றி ஒரு பாடல் செய்தால் கூட நாச்சியார் திருமொழி படித்து தான் ஆகணும். இப்படி நிறைய நூல்களும் நிறைய ஹோம்ஒர்க்ஸும் அவங்களோட நாட்டியம் புக்கை பார்த்தாலே ஏதோ மேத்ஸ் புக் மாதிரி இருக்கும், அவ்வளோ கணக்கு போட்டிருக்கோம். இவ்வளவு கணக்கும் அதில் இருக்கிற டான்ஸ் மேத்ஸ் ஒரு டான்ஸ் மியூசிக். இப்போ நாங்கள் எனக்கு மியூசிக் இசை எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ரொம்ப அது ஒரு பர்டிகுலரான விஷயம் இசை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாட்டியத்துக்கு அது ரொம்ப அவசியமும் கூட. இசை வந்து எங்களுக்கு உணரக்கூடிய நிலையிலே நாட்டியம் கற்றுக்கொள்றவங்க இருந்தாலே போதும், இசையை உணரும் தன்மையில இருந்தாலே போதும். ஒரே அடவு தான் எங்களுக்கு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அடவு தானே. அந்த அடவு வச்சுதான் நாங்க இவ்வளவும் பண்ண போறோம், இவ்வளவு விஸ்தாரிக்க போறோம். எப்படி விஸ்தாரம் பண்றது? இந்த ஜெயராஜ் ஐயா ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார், நவரசம் படிச்சோன்னா நாட்டியம் படிச்சு முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிடுவாங்க சிலாக்கள். ரொம்ப சின்ன வயசுல இது நான் கேட்டது அவர்கிட்ட இருந்து. ஆனா நவரசம் பிரவாகமா வருது, வெறும் 9 ரசம் கிடையாது. ஒரு ஸ்ருங்காரம் வேணா கூட ஒரு வீரத்துக்கு பிறகான ஸ்ருங்காரம் வேற, பயானத்துக்கு பிறகான ஸ்ருங்காரம் வேற, இப்படிதானே. அந்த மாதிரியான நுணுக்கம் போல ஒரு ராகம் ஒரு அடவாக இருந்தாலும் ஒரு கல்யாணியில அந்த அடவு நாங்கள் செய்யறதுக்கும் ஒரு சுபபந்தூராளில அந்த அடவு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ராகங்களுக்கு இடையிலான தன்மைக்கு நம்ம அடவு ஒரே அடவா இருந்தாலும் நாங்க கொடுக்குற வெளிப்பாடு வேற மாதிரி தான் இருக்க போகுது. இந்த நுணுக்கங்களை அறிந்துதான் அவங்க அரங்கேறுகிறார்கள். அப்ப அவ்வளவு நுணுக்கம் தெரிஞ்சு அரங்கேறுனா அவங்களுக்கு அவ்வளவு உழைப்பு வேணும். கண்டிப்பா. அப்போ எங்களோட நாட்டிய பள்ளியிலையும் ஆரம்பத்துல வரவங்க எல்லாம் ஏதோ பூந்தோட்டம் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க, ஆளாளுக்கு ஹக் பண்ணி ஆற தழுவி அன்பு செலுத்தி இருக்கும். ஆனா அதுக்கு பிறகான கற்பித்தல் நெறி ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி செய்யும் பொழுது மாணவர்கள் கிட்ட நீங்க நல்ல இலக்கியங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அதே மாதிரி அவங்களோட அரங்கேற்றத்துக்கு தேவையான விஷயங்களையும் நீங்க வந்து அப்படியே கொண்டுதான் வர்றீங்க. இது பெற்றோர்கள் எப்படி பாக்குறாங்க? ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள்
பிள்ளைக்கு ஒண்ணு பரதம் தெரியணும், இல்ல பாட்டு பாட தெரியணும், ஏதாவது ஒண்ணு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து விடுறாங்க. ஆர்வமோடு இருக்கக்கூடிய மாணவர்களும் வருவாங்க. சில பேருக்கு வந்து அது பிடிக்காம இருக்கும். ஆனா அம்மா ஃபோர்ஸ் பண்றாங்க, அப்பா சொல்றாங்க அப்படின்ற ஒரு நினைப்புலையுமே கூட நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரியானவர்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? எத்தனையோ ஆயிரக்கணக்கா பார்த்தாச்சு இல்லையா? நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பார்த்தாச்சு. எங்களோட பள்ளியில இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கலைக்கல்வி என்பது மிக சுதந்திரமான ஒரு கல்வியா இருக்கணும். யார் வேணாலும் உள்ள வரலாம், யாரும் போகலாம் எப்ப வேணாலும். அவங்க திருப்பியும் வரலாம் உணர்ந்து. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையே இல்ல. நாங்கள் யாருக்கும் வந்து ஒரு கடுமையான சொல்ல போறதில்ல. அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேண்டாமா? இன்னொருத்தர்கிட்ட போறீங்களா? தாராளமா போலாம். அப்ப கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் அதே அன்போட தான் இருப்பேன். திருப்பியும் அவங்க வரலாம். அப்பவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுதந்திர வெளி எங்களோட நடன பள்ளியில இருக்கு. அப்போ ஒரு பயம் இல்லைல்ல. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பயம் என்ன வருது, இவங்ககிட்ட போயிட்டு நாங்க இவங்களோடயே தான் இருக்கணுமா, இவங்க எங்களை உடைமையாக்கிடுவாங்களா என்ற ஒரு பயம் வந்து இப்ப இந்த காலத்துல ஆரம்பத்துல இருக்கு. அந்த பயம் நாங்க கொடுக்கறது இல்லை. இது ஒரு அடிப்படையான விஷயம். ரெண்டாவது, அவங்க எங்களை பிடிச்சு எங்களோட எண்ணங்கள்லையோ இல்ல கற்பித்தல்லையோ ஏதோ ஒரு விஷயத்த கவர்ந்துதான் வராங்க. நாங்க வந்து எல்லாரையும் வர சொல்லியும் சொல்லல இல்லையா? வர்றவங்க எல்லாரும் அதை உணர்ந்து கவர்ந்துதான் வர்றாங்க. அதனால குறிப்பா இந்த மாதிரியான அரங்கேற்றங்கள் செய்யும் பொழுது, இவ்வளவு விஷயங்களை நாங்க கொடுக்கும் பொழுது, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த நடன பயிற்சிக்கு வர்றாங்க. இப்போ 1 வருட கால பயிற்சின்னு வைங்களேன். குறிப்பா இந்த அரங்கேற்றம்னா கண்டிப்பா எங்களுக்கு 1 வருஷம் வேணும். 1 வருஷம் குறைஞ்சு நாங்க பண்ண முடியாது. அந்த 1 வருட காலமும் இப்படிதான் இருக்க போகுது, இவ்வளவு கொடுக்க தான் போறாங்க, இத்தனை மணி நேரம் நாங்க செலவு பண்ணதான் வேணும், அதுக்கு உழைக்க தான் வேணும் என்றது தெரிஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி வர்றவர்களுக்கு மட்டும்தான் அவ்வாறான கற்கை நெறி இருக்கு. ஆமா, இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்த ஒரு விஷயம், நேரத்தை அவங்க செலவழிக்க வேணும், உங்க கூடயே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாணவர்கள் உங்க கூட இருக்கிறதுக்கும் நீங்க மாணவர்கள் கூடயும் இருக்கிறதுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்கள சரியா நம்ம வந்து வழிநடத்தினால் மட்டும்தான் அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து போய் சேரும். அதுக்கு உங்களுக்கான நேர முகாமைத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவையான ஒன்று. ஏன்னா குடும்பத்தையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்க வேணும், பிள்ளைகளையும் பார்க்க வேணும். அது சுத்தி சுத்தி நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருக்கலாம். சில நிகழ்வுகளுக்கு போயிருப்பீங்க, நிகழ்வுகள் நீங்களே ஏற்பாடு செய்திருப்பீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்போ என் கூட இருக்கிற மாணவர்களுக்கு அந்த புரிந்துணர்வு இருக்கு. இல்லாட்டா அது ஒர்க் பண்ண முடியாது. இப்போ வெரி பேசிக்கா சொல்றது, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நாங்க நிறைய மரியாதை கொடுப்பேன், நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு பெரிய ஹையரார்கி டிஃப்ரென்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்கான அந்த புரிந்துணர்வு, நாங்கள் 2 பேரும் ஒரு புள்ளிக்கு தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். உங்களோட அரங்கேற்றம் என்ற ஒரு புள்ளிக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். இல்லை அவங்களை இன்னொரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பணி தானே. அப்போ அதில் அந்த புரிந்துணர்வு நிச்சயம் இருக்கு. இப்போ நேர முகாமைத்துவம்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வர்ற பணிகளை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்மளா முயற்சித்து ஒரு பணிக்குள்ள நாங்கள் தேடிப்போய் என்றதை விட வர்ற பணிகளை ஏற்று செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஏற்று செய்யும் பொழுது ஒரு விதமான ஒரு கடின உழைப்பு இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கடின உழைப்பொண்டு இருக்கு. அதை தாண்டி எந்தெந்த நேரத்துல எதை செய்யணும், எது முக்கியம் என்றது படிப்பு வழிவகுத்து கொண்டு இருக்கிறது. படிப்பு வழின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க படிச்சது கணிதம் இல்ல? கணிதம் படிச்சுட்டு பரதத்துக்குள்ள வந்துட்டீங்க. இது எதிர்பார்க்க முடியாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். விரும்பி தான் ஏற்றுக்கொண்டது. கணிதம் எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். நல்ல மார்க்ஸ் வரும். O level வரைக்குமே நல்ல மார்க்ஸ் இருந்தது. அதனால கணிதத்துறை எனக்கு பிடிச்சு ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஆனால் நான் வந்து கணிதத்துறையில இருக்கும் பொழுதே முதலே எனக்கு வந்து சீமா படிக்கணும்ன்றது A level பண்ணக்கு முதலே இருந்த ஒரு ஆசை. அது வந்து வர்த்தகத்துறை, முழுமையாக வர்த்தகத்துறை. அதனால தான் நான் மெயினாக கணிதத்துறையை வந்து நான் மேற்கொண்டதுக்கான காரணம் என்ன, பிறகு நாங்கள் வர்த்தகத்துறை தானே படிக்க போகிறோம், அப்போ இங்கே கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்து அது கொஞ்சம் அந்த தெரிஞ்சுக்கலாமே என்ன இருக்குன்றது ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் எல்லாமே ஒரு படைப்பின் வழி தானே. ஒவ்வொரு சம்பவங்களுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது. இது என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பிற்காலத்தில் நான் வந்து வேலை செய்யும் பொழுது, பணிபுரியும் பொழுது முற்று முழுதாக இந்த கணிதத்துறை படித்ததுனால தான் அங்கே பணிபுரிய முடிஞ்சது. ஏன்னா அது ஃபுல்லாகவே ஒரு பவர் சொல்யூஷன், கம்ப்ளீட்லி இன்னொரு இடத்துல நான் வித்தியாசமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் நாங்கள் பணிபுரிந்திருக்கேன். அப்போ அது வந்து ஃபுல்லாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அப்போ இங்கே நான் படித்தது ஏதோ அந்த கொஞ்சம் தெரிஞ்சதுனால அங்கே தப்பிக்க முடிஞ்சது.
இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க விரும்பி ஒரு துறையை எடுக்கும் பொழுது ஒரு துறை உங்களை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறது. நிச்சயமா. அது அப்படிதான் நம்ம எப்படி பார்க்க போனாலும் நாட்டியத்தை நான் விட்டு கொடுக்கல எந்த ஒரு சந்தர்ப்பத்துல. ஏன்னா அது வந்து அடிப்படையா கிடைச்ச ஒரு விஷயம். அது ஒரு உயிருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. தமிழ் தான் முதல்ல, தமிழும் இசையும் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அதுக்கு பிறகு அந்த நாட்டியம்ன்றது அதோட கலந்து இருக்கு, முத்தமிழா தானே இருக்கு. அதனால அது என்னைக்குமே விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல. பிறகு என் குருநாதர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்திரமா அதை பிடிக்க வேண்டி இருந்தது. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த நெறிமுறைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் ஒரு ஊடகமா இருக்கேன். இன்னைக்கு என்ன பணி செய்தாலும் அது அவருக்காக, அவ்வளவுதான். அற்புதமா சொல்லியிருந்தீங்க. இப்போ புதிய விஷயங்களை செய்யும் பொழுது உங்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கும் இது இப்படி இருக்காதே, இது இப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை பற்றி பேசக்கூடியவர்கள் ஒருவரோ 2 பேரோ அந்த சொல்லுவாங்கல்ல, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான விமர்சனங்கள் உங்களுக்கு வந்தது உண்டா? டே 1ல இருந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கு. ஆனா அந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்றது, நான் பள்ளி காலத்துல இருந்தே வந்தாச்சு. ஏன்னா அங்கேயும் நாங்க நிறைய எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. தமிழ் தின போட்டி, சில நாட்டிய நாடகங்கள், இப்படி எல்லாம் ஆரம்பிச்சது ஸ்கூல் டைமே. ஆனா இந்த விமர்சனம் வரைக்குள்ளேயும் நான் ரொம்ப அவதானமா அதை பார்ப்பேன். ஏன் ஒவ்வொரு கச்சேரி இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது கூட நானே நைட்டு வந்து எனக்கான விமர்சனம் எழுதிப்பேன். எங்க பிளவிட்டோம், என்ன பண்ணினோம், என்ன செய்தோன்றது விமர்சனம் ரொம்ப அழகான விஷயம். இப்போ இவங்க சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு, அதை நாங்க தொடர்ந்து பின்பற்றலாம், சரியா இருக்கு, நம்ம மனசுக்கு எங்களோட கன்ஷியஸுக்கு அது சரி என்று படுதுன்னா நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடனே சரண்டர். இல்ல அவங்க ஒரு விமர்சனம் சொல்றாங்க, அது வந்து நம்ம பண்ணினதுக்கு இல்ல எங்களுக்காக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கான எங்களோட தேடல் இருக்கு, அது ஏன் நாங்க பண்ணினோம், எதுக்கு பண்ணினோன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் வேண்டாம், அதுக்கு பிறகு அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அது பிரச்சனை இல்லை. இல்ல அதையும் தாண்டி ஒரு டவுட் இருக்கு நம்ம பண்ணதுல. இப்ப முதல் முறையா நாங்க ஒரு அலாரிப்பு பண்றோம். அலாரிப்புல நாங்க ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி அலாரிப்பு பண்ணோம், வார்த்தைகள் அடுக்கி. இது முதல் முறையா வருது இந்த நாட்டிய உலகில. நான் அதுக்கு முதல்ல நான் பார்த்ததில்லை. இது நாங்க பண்ணது 2018ஆம் ஆண்டு. அதுக்கு முதல்ல நான் பார்த்ததில்லை. இப்ப அது பண்ணும்போது ஒரு டவுட் வருதுன்னா நான் உடனே போயிட்டு என்னோட குருநாதர்கிட்ட சொல்லி காட்டி, அப்போ சிவி சார் நல்லா இருந்தார் அந்த சமயம், உடனே நாங்க சொல்லி காட்டி, அப்ப அவருக்கு அது அதுக்கு பிறகு வேற குருநாதருக்கு சரியா, அப்ப நமக்கு சரி. அதுக்கு பிறகு யார் என்ன சொன்னாலும் அதை யோசிக்கிறது இல்லை. ஆனா அப்படியான பெரிய விமர்சனங்கள் எங்களை படைப்புகளுக்குள்ளால வரையில. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல அதிகமானவர்கள் இருக்காங்க. கண்டிப்பா நீங்களுமே பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்களை பாவிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து பரதம் ஆடி வீடியோக்களை போடக்கூடியது அங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அதை நிறுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லார் கையிலுமே போன் இருக்கு. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரதத்தை பார்க்கும் போதே ஆசையா இருக்கும். அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த அடவாக இருக்கலாம், அந்த அபிநயமாக இருக்கலாம், அந்த பாவமாக இருக்கலாம், எல்லாமே அவ்வளவு அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இத செஞ்சு போடணும், இதுதான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றதுக்காக அதை செய்யணும் அப்படின்ற ஒரு இதோட கொஞ்சம் பழகின மாதிரி, அது பழகினாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்து செய்திருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய பேர் நீங்க கண்டிருப்பீங்க சமூகத்திலயுமே. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வரும்போது நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? உழைப்பு உண்மையானது. இது ஒன்றுதான். ட்ரெண்டுக்காக நாங்க போடுற ஒரு ரீலும் உழைச்சு அதை அவங்க போடுறதும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்ப நாங்க புதுசா பாக்குற சில இளம் கலைஞர்கள் கூட பேர் கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்பதான் நாங்க போயிட்டு பார்ப்போம். அவ்வளவு அழகா இருக்கும். உடனே நாங்க எங்களோட அபிநய சேத்ரா குரூப்புக்கு ஷேர் பண்ணுவோம், எல்லாரையும் பார்க்க சொல்லுவோம், நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எத்தனையோ பேர் அந்த மாதிரி. ஏன்னா மத்தவங்க செய்யறது வந்து அவ்வளவு அழகா இருக்குதுன்னா அதை நாங்க நிச்சயம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளணும், பார்க்க சொல்லணும். அந்த உழைப்பின் நிமித்தம் வர்ற எந்த ஒரு வீடியோஸும் அத்தனை அழகு இருக்கு. 2வது, எங்களோட கலைகளை பொறுத்த வரைக்கும் அழகியல் கலை. அந்த அழகியல் கெடாமல் அவங்க என்ன முயற்சி பண்ணியிருந்தாலும் அதுல அழகு இருக்குன்னா நாங்க அதை பார்த்து வரவேற்கத்தான் வேணும். ரீலுக்கு போடுறவங்கள அப்படி நம்ம ஜாலியா பார்த்துட்டு போயிடலாம், அப்படியே கடந்து போவோம் அப்படின்னு கடந்து போயிடலாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்கவும் கஷ்டம், புரிய வைக்க முயல்வதும் கஷ்டம், நெடுநாட்கள் ஆகும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில அவங்க நாட்டியம் கற்றுக்கொண்டாலோ அல்லது நாட்டியத்துக்காக அவங்க பண்ணினாலோ, சில நாட்டியம் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்களும் தெரியும், இதுதான்றதும் தெரியும், ஆனா ஒரு ட்ரெண்டுக்காக இது பண்றவங்களும் இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல போறது இல்லை.
சில நேரத்துல எனக்கு அனுப்பி வச்சா கூட அழகா இருக்குன்னு அதுல இருக்கிற அழகை பார்த்துட்டு போயிடும். எனக்கு உடனே அழகு தான் தெரியும், உடனே குறை எதுவும் தெரியாது கண்ணுக்கு. அப்ப அது சரியா இருந்தா இல்ல ஏதாவது சொல்லணும், என்னோட ஒப்பீனியன் அதுல சொல்லத்தான் வேணும்னா கண்டிப்பா நான் சொல்லியிருக்கிறேன், இதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம்ன்ற விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா பொதுவா நம்ம பார்த்தோம்னா நிறைய இலைமறை காய்களாக இருக்கிற கலைஞர்கள், உலகளாவிய ரீதியில இருக்கிற நடனம் பயில்பவர்கள், கலைஞர்களை விடுங்களேன், பயில்பவர்கள் கூட அவ்வளவு கடினமாக ஒரு உழைத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பயிற்சி பெற்று அவங்க ஒரு சமூக வலைத்தளம் போடுறாங்கன்னா அது போய் சேருதுன்னா பெரிய விஷயம். அது வரவேற்கத்தக்கது தான். இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த விஷயத்த நம்ம அப்படியே முடிச்சிட்டு சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரலாம். சரி. இப்போ பரதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தோட நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து பரதம் படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட இந்த காசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஃபீஸ் கட்டுறதுக்கோ எதுக்கோ அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. அந்த மாதிரியான மாணவர்களுமே கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஏதாவது ஒர்க் ஷாப்ஸோ இல்ல அவங்களுக்கான ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது நிறைய இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும், நான் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் சொல்றேனே, எனக்கு அத்தனை ஆசிரியர்கள் மேலேயும் பெரிய மரியாதை இருக்கிறது. நான் இது எல்லா இடத்துலையுமே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் என் எண்ணப்படி நமக்கு வந்து கலைக்கல்வி பயில்வதற்கான ஒரு வளம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு உதவுறதுக்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் முதல் அந்த ஆசிரியர்கிட்ட நாங்கள் நேரடியாக வெளிப்படையாக சொன்னால் அந்த ஆசிரியரே உதவக்கூடிய ஒரு இரக்க குணமுடையவர்கள் தான் எல்லா ஆசிரியர்களும் கலைஞர்களும். ஸோ அதில் பெருசாக ஒரு மாற்று கருத்து இருக்க போகிறது இல்லை. அதையும் தாண்டி இருந்தால் அவங்களுக்கான சரியான ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவங்க கற்றுக்கொள்ளலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த இலவசமான பயிற்சி பட்டறைகள் என்று சொல்லி பயிற்சி பட்டறை நடக்கும் பொழுது எனக்கு தெரிந்து பெரும்பாலும் இலவசமாகத்தான் நடக்கிறது. இவர்கள் தேடி கற்க வேண்டி இருக்கிறது. பெரும்பாலான இலவச கல்விகள் இருக்கிறது. இப்போ நாங்கள் கூட இந்த நட்டுவாங்க கற்கை நெறி இணையதளத்தில் கொடுக்குறோம் இல்லையா, எத்தனையோ மாணவர்களுக்கு அதில் வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். அதுக்கான முறையான நெறிப்படுத்தலின் கீழ் ஒரு புலமை பரிசில் வழங்கியிருக்கிறோம். இன்னும் சிலரிடம் கூட அந்த எண்ணம் இருக்கிறது, எப்படியாவது கலைக்கல்வி போய் சேர வேணும், நாங்கள் உதவி செய்ய வேணும் என்று இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் நான் அடிப்படையாக சொல்கிறது, நீங்கள் தேடி உழைத்து கலைக்கல்வியை கற்றுக்கொள்றதுக்கான ஒரு மூலதனத்தை, ஒரு வித்தினை நீங்கள் இட வேணும். இது ஒன்றுதான். இப்போ 2.5 வயசுல நீங்க ஆடின பரதத்துக்கும் இன்றைக்கு அதுக்கு பிறகு நீங்க முழுமையாக கற்று பயின்று ஒரு அரங்கேற்றம் செய்து அதுக்கு பிறகு இன்றைக்கு நிறைய மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பரதத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம். பரதத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், பாரதி கவிதை போல ஒவ்வொரு காலத்துக்கு காலம் பருவத்துக்கு பருவம் எங்களோட புரிதலும் எங்களோட உணர்வும் புக 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 வேற மாதிரி தான் இருக்க போகுது. நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த காலம் நான் நினைக்கிறேன் 6 வயதாக இருக்கேன். அரங்கேற்றம் 12 வயதில் நடைபெற்றது. அதுக்கு பிறகு நான் 18 வயது 19 வயதில் நான் குருநாதர் கிட்ட போனது. ஒவ்வொரு காலத்திலையுமே வந்து நான் கற்றுக்கொண்ட பாணிகளும் வித்தியாசம். நான் ஆரம்ப கல்வி வள்ளுவர் பாணியில் இருந்தது. அதுக்கு பிறகு தனஞ்சயன் ஐயாவின் மாணவி ராதிகா சுரேஷ் மகாதேவ் அவரிடம் கற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு நளினி ராஜதுரை அவர்களிடம் கிட்டத்தட்ட ஒரு பத்மா சுப்பிரமணியம் அம்மாவின் ஒரு வழிகாட்டல் இருந்தது என்று நினைக்கிறேன். அந்த பாணி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆரம்பத்தில் தயாநிதி மோகன் அவங்க வள்ளுவர் ஸ்டைலில் இருந்தது. இது எல்லாம் முடிச்சுட்டு அரங்கேற்றமும் அப்படி தான் இருந்தது. அதுக்கு முடிச்சுட்டு நான் சிவி சார்கிட்ட போகும்போது முற்றுமுழுதான ஒரு வேற பாணி. அப்போது அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களோட ஆடல் கோலங்களை அல்லது அசைவுகளை நாங்கள் மாற்றும் பொழுது, குறிப்பாக என்னோட குருநாதரை நான் பார்க்கும்போது திருப்பி ஃபுல்லாக ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி எங்களோட கம்ப்யூட்டரை ஒரு 0க்கு வந்து மிகவும் அடிப்படையாக வந்து எதுவுமே தெரியாதுன்னு முழுமையாக நாங்கள் சரணடையும் பொழுது அவர்களோட பாணி எங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இல்லைன்னா சேராது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு குருகிட்ட இருந்து எல்லாத்தையும் அவங்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் பார்த்து கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. அவர்களோட பழகி கற்க வேண்டிய நிறையங்கள் இருக்கிறது. ஒரு விடயத்தை சொல்லிட்டு அப்படியே இலகுவாக போயிடுவாங்க. அதை நாங்களும் இலகுவாக விட்டோன்னா போச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் குருநாதர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் 1/2 மணி நேரம் நடந்து போய் யோசிச்சுட்டே போவேன், எதுக்கு இப்படி சொன்னார். என்னென்னா என்னோட வீடுக்கும் குருநாதர் வீட்டுக்கும் இடையில ஒரு 30 நிமிடம் இடைவெளி இருந்தது. முதல்ல எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. இப்போ எங்களோட நாட்டிய பள்ளியிலையும் அப்படியான பயிற்சிகள் இருக்கு. அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானுமே சொல்லுவேன், இது ஒரு ஆழமான விஷயத்த சொல்றேன், கனமான விஷயத்த சொல்றேன். அதனால ஒரு டைம் தேவை, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. அப்போ நான் அதுக்காகவே ஒரு 30 நிமிடம் நடந்து போவேன், ஏன்னா இதை யோசிச்சிட்டே போறதுக்கு. ஸோ இவ்வாறான ஒரு சில நுணுக்கங்கள்
நாட்டியத்திற்குள்ள நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நொடுக்கங்கள் என்றது எங்களோட வாழ்க்கை நெறியாகிடும், அப்புறம் எங்களோட தன்மை ஆகிடும், நாங்கள் யாருன்றது ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ அது வர்றதுக்கு அந்த மாற்றத்தை உள்வாங்கக்கூடிய பக்குவ நிலைக்கு நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கணும், கற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும் முதல்ல அடிப்படையா. உண்மையான விஷயத்த ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில நாங்க நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பரதத்தோடு சம்பந்தப்பட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களது குழந்தைகள் அத்தனை பேரையும் ஏதோ ஒரு கலைக்கல்விக்குள் புகுத்துங்கள். கலைக்கல்வி எங்களை நிச்சயம் மேம்படுத்தும், எந்த விதமான ஐயமும் இல்லை. பரதம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் அல்லது கற்றுக்கொள்பவர்கள் பரதத்தினோட ஆழத்தை அறிவதற்கு நாங்கள் என்றைக்குமே கற்றுக்கொண்டிருக்க வேணும் என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் பரதம் கற்று முடிந்துவிடும் என்று நினைப்பது எனக்கு அத்தனை தூரம் நம்பிக்கை இல்லை. இந்த பரதத்தை கற்றுக்கொள்கிற மாணவர்களின் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அல்லது அவர்களது புரிந்துணர்வில் ஏற்படுகின்ற மாற்றங்களை சூழ உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேணும், இல்லைன்னா அதுலேயும் ஒரு சவாலாக போயிடும். எனவே ஆரம்ப கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர், பெற்றோர், மாணவர் என்ற ஒரு முக்கோண வடிவிலான ஒரு புரிந்துணர்வு நிச்சயம் அடிப்படை அவசியமாக இருக்கிறது. இதை கடந்து அவர்கள் இந்த கலைக்குள் மேம்படுத்தி கொண்டால் அது எங்களது சமூகத்துக்கும் எங்களோட நாட்டுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற மிகப்பெரிய பொக்கிஷமும் செழிப்பாகவும் இருக்கும். எனவே கலைஞர்கள் மென்மேலும் ஓங்கி வளர வேண்டும், அதை இந்த உலகம் கொண்டாட வேண்டும், எங்கள் நாட்டின் பெருமை காக்கப்பட வேண்டும். நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றி. இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு நேர்காணல் வழங்கியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருந்தீங்க. நன்றி. தமிழ் சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி. தெள்ளுற்ற தமிழம்பியின் சுவை கண்டால் இங்கு அமரர் சிறப்பு காண்பார். நன்றி.